மாநாட்டை பற்றி சொல்லி ஆகணுங்க. இன்னைக்கு நிறைய கூட்டம் இருக்குல்ல, ஒரு நடிகர் வராரோ அவரை பார்க்கணும், அவர் லைட்டு போட்டு ஆஃப் பண்ணுவார், அப்படியே உட்காந்து இப்படியே ரெஸ்ட் பார்த்துட்டு வருவார். சுற்றியும் அந்த இளைஞர்கள்லாம் அப்படியே பைக் ரேஸில் போகிற மாதிரி அந்த வீணில் அடிபட்டுலாம் போகிறாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்களா? யாராச்சும் பார்க்கலினாலும் போய் பாருங்க. அப்படியே வெள்ளை கேரவன்ல உள்ள ஜம்முன்னு தமிழ்நாட்டு முதல்வர் உட்கார்ந்துட்டு வராரு. முன்னாடி ரொம்ப கெத்தா ஆண்கள் கூட இல்ல, பெண்கள் அத்தனை பேரும், கிட்டத்தட்ட 100 பெண்கள், அந்த இளம் பெண்கள் அப்படியே ஸ்கூட்டில யாரும் உரசல, எந்த விதமான டிராபிக் ஜாமோ இல்ல எந்த விதமான அட்ராசிட்டியும் இல்லாம பொறுமையா அப்படியே எங்களுடைய முதல்வரை அப்படி கெத்தா கூட்டிட்டு வரும்போது நீங்க சொல்லுவீங்களே பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்புன்னு, எங்க முதல்வரே சொல்லிட்டாரு, பெண்கள் தான் எனக்கே பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு எங்களுக்கான முதன்மைத்துவத்தை கொடுத்து அவரு அப்படியே முன்னாடி அந்த சமூகம் போறதை பார்த்து அவ்வளோ ஒரு பெருமிதத்தோட அப்படியே உள்ள என்ட்ரி ஆகும்போது அதெல்லாம் ஒரு கூஸ்பம் மூமெண்ட்ஸுங்க. யாருமே எங்களுக்கு அது இது வரைக்கும் செஞ்சாங்களான்னு தெரியல. எல்லாத்துக்கும் மேல பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினி பெண்கள் நடத்த வந்தோம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது உண்மைக்குமே இன்னைக்கு யாரு நடத்துவாங்க அப்படிங்கிற ஒரு உதாரணமா தான், ஒரு முன்னெடுப்பு இல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு நினைவாவே இன்னைக்கு நம்மளுடைய அக்கா கனிமொழி அவர்கள் அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய அந்த நிகழ பரிசா முதல்வர் கையில கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, எங்களுக்கான சட்ட திட்டத்தையும் எங்களுக்கான உரிமையும் இந்த முதல்வர் தான் தர முடியும் அப்படின்னு சொன்னதுக்கான ஒரு நிதர்சனமான ஒரு விஷயமா இருந்துச்சு. அது எல்லாத்துக்கும் மேல அந்த மாநாடு நடந்த அந்த இடம், அதை உருவாக்குன ஒரு மனிதர், அவரை பத்தி சொல்லி ஆகணும். எல்லா அமைச்சர்களும் முன்னாடி நின்னாங்க, அத்தனை நிர்வாகிகளும் முன்னாடி நின்னாங்க. ஆனா கனிமொழி அக்கா பேசும்போதே சொல்லியிருப்பாங்க, யாருக்கிட்டையும் ஒரு சின்ன கடுஞ்சொல் கூட இல்லாம, யாரு எந்த சொன்னாலும் பொறுமையா சரின்னு கேட்டுட்டு, யார் தெரியுமா அந்த மனிதர்? அவர் மேலதான் அமலாக்கத்துறைன்னு சொல்லி தேவையில்லாம பழிய போட்டு அவர் இந்த அளவுக்கெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவாரான்ற பயத்துல தானே பாஜக அப்படி எல்லாம் செஞ்சுச்சு. அதுக்கு மேல ஒருத்தர் 10 ரூபான்னு பாட்டெல்லாம் பண்ணீங்களே, என்ன சார் உங்களால பாட்டு மட்டும்தான் பாட முடியும், ஆனா படம் காமிச்சிட்டாரு இன்னைக்கு நம்மளுடைய அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள். உண்மையாலுமே அவரை நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்தா அவர் எந்த அளவுக்கு செய்வாரு அப்படிங்கிறத செஞ்சு காமிச்சிட்டாரு. அவ்வளவு பிரம்மாண்டமான அந்த கட்டமைப்பு, கிட்டத்தட்ட ஒரு 10 நாளா அவர் தூங்கவே கிடையாது. அந்த இடத்துல இருந்த அத்தனை நிர்வாகிகளையும் அரவணைச்சு அத்தனை அமைச்சர்கள்கிட்டையும் பேசி, உண்மையாலுமே யார்கிட்டையும் எந்த விதமான ஒரு கடுஞ்சொற்கள் கூட பேசாம எல்லாத்தையும் நீட்டா கட்டமைச்சு, இதை விட ஒரு பெரிய விஷயம் சொல்லணும் அப்படின்னா, எல்லா விழாக்கள்லையும் எல்லா வீட்டு விசேஷங்களையும் பாருங்க, பெண்கள்லாம் வேலை செய்வோம், இந்த ஆண்கள் முன்னாடி நிற்பாங்க. ஆனா இன்னைக்கு இந்த மகளிர் அணி மாநாடு அப்படிங்கும் போது எங்களை அப்படியே ஒரு ராணிகள் மாதிரி அப்படியே நிக்க வச்சு அத்தனை கழக உடன்பிறப்புகள், அண்ணன்மார்கள், இருக்கக்கூடிய அமைச்சர்கள், நிர்வாகிகள் அப்படின்னு ஆண் நிர்வாகிகள் அத்தனை பேரும் வேலை செஞ்சு எங்களை அங்க உட்கார வச்சு அழகு பார்த்தது அப்படிங்கும் போது, இதுதான் உண்மையான பெண்ணினுடைய மிகப்பெரிய ஒரு சுதந்திரமா, பெண்களுக்கான ஒரு கொண்டாட்டமா, பெண்களுக்கான ஒரு திருவிழாவா நாங்க பார்த்திருக்கோம் அப்படிங்கிறது மிகையே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஆக இன்னைக்கு இங்க வந்த எல்லா பெண்களின் மூலமாக தெரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம், தமிழ்நாடு முதல்வர் பெண்களுக்கான போட்ட அத்தனை திட்டமும் ஹிட் ஆயிருக்குங்க. அதனாலதான் இத்தனை பெண்களும் வந்திருக்காங்க. சும்மா கையை பிடிச்சி யாரையும் கூட்டிட்டு வச்சிடவும் முடியாது. அதே மாதிரி சும்மா இது அதுன்னு சொல்லியும் கூட்டிட்டு உட்கார வச்சிட முடியாது. உண்மையாலுமே அதனால பயனடைஞ்சு ஒரு சில அம்மாங்கள்லாம் சொன்னாங்க, என்னங்க எங்க வீட்டுல கூடி இந்த அளவுக்கு மாசமானா டான்னு கரெக்டா அமௌண்ட் போடுவாங்களான்னு தெரியாது, யாருக்கிட்டையும் போய் கையேந்து நிக்க வேணாம், எந்த ஸ்லிப்பையும் கொண்டு போய் யாருக்கிட்டையாச்சும் கொடுத்து காசு கொடுன்னு கேட்க வேணாம், மாசம் 15ஆம் தேதி ஆனா டான் எங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் போட்ட ஒரே மகராசர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் அப்படின்னு சொல்லி அவங்களை பெருமைப்படுத்துற விதத்துல நாங்க முதல்வருக்காக வரோம் அப்படின்னு சொல்லி அத்தனை பெண்களும் வந்தாங்க பாருங்க. அத்தனை பெண்களையும் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாம் நம்பிக்கையோட அனுப்பிச்சு வச்சாங்க பாருங்க. அந்த நம்பிக்கை யார் கொடுத்தது அப்படின்னா தமிழ்நாட்டு முதல்வர். இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடை அப்படிங்கிறதுனால, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இடம் அப்படிங்கிறதுனாலயே அங்க ஆண் பெருமக்கள் அத்தனை பேரும் அவங்களை நம்பிக்கையோட அனுப்பிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இங்க வந்தா எந்த தவறும் நடக்காது. ஏன்னா இங்க கட்டமைப்பு சரியா இருக்கும், இங்க பாதுகாப்பு சரியா இருக்கும். அது எல்லாத்துக்கும் மேல இங்க புரிதலோட பண்பு நிறைந்தவர்களா இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான ஒரு நிகழ்வா நேற்று அந்த பெண்களினுடைய அந்த படை காமிச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இது தமிழ்நாட்டையே கொஞ்சம் அசிச்சு பார்த்துருக்கு, கொஞ்சம் உலுக்கி இருக்கணும் கூட சொல்லலாங்க. அதாவது துணை முதல்வர் பேசும்போது சொன்னாங்க, நம்ம இளைஞரணி நிர்வாகிகள் மாநாடு நடந்ததுக்கே சங்கி கூட்டமும் இந்த அடிமை கூட்டமும் தூங்கல, இதுக்கு இனி என்ன ஆவாங்களா, வீதி கிளம்பி இருக்கும். எங்க முதல்வர் சொன்ன மாதிரிதான்
ஒன்றும் இல்லை. கண்டிப்பா திராவிட மாடல் 2.0 2026ல வரத்தான் போகுது. அது பெண்கள் மூலமாகவே வரும்னு முதல்வர் சொல்லிட்டாரு. வேற யாரு சொல்லணும்? யோசிச்சு பாருங்க. அதனால மிகப்பெரிய ஒரு நெகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருந்துச்சு. யாரு என்ன வேணாலும் விமர்சனம் செய்யட்டுமே, செய்யறவங்க செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. ஆனா இதுவரைக்கும் இல்லாத ஒரு வளர்ச்சியில பெண் சமூகம் இந்த 4.5 வருஷத்துல இவ்வளவு பெரிய வளர்ச்சியும் இவ்வளவு பெரிய உச்சமும் தொட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் பெண்கள் எல்லாரும் சொல்றாங்க, இளம் பெண்கள்லாம் ஒரு நடிகர் பின்னாடி போயிடுவாங்க, அவங்களோட மோகத்துல இருக்காங்க. ஏங்க, அது ஜஸ்ட் நாங்க சிரிப்போம், ரசிப்போம், எல்லாத்தையும் கொண்டாடுவோம். ஆனா பெண்களுக்கு நல்லா தெரியுங்க, குறிப்பா இளைஞர்கள்ல பெண்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும். ஏன்னா அடிப்பட்டவங்க நாங்க. ஒவ்வொரு பெண்ணும் யோசிக்கிறது என்ன தெரியுமா, எதுக்குமே பெண் மயங்க மாட்டான். ஆனா அந்த பெண்களுக்கான ஒரு அங்கீகாரத்தையும் அதிகாரத்தையும் அவங்களுக்கான மரியாதையும் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு தான் பெண்கள் முதன்மைத்துவம் முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு சொன்னா, அந்த சுயமரியாதையை கொடுத்த ஒரு இயக்கமா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு. இதுல யார் என்ன டயலாக் பேசி எப்படி கையாட்டி எப்படி ஸ்கிரிப்ட தப்பு தப்பா பேசினா கூட அதெல்லாம் சும்மா அப்படியே ரசிக்கிற மாதிரி தெரியும். ஆனா உண்மையான ஒரு வெற்றியை, நமக்கான ஒரு நல்ல ஒரு பாதையை கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருக்கும். அது நிஜமாலுமே இந்த மாநாட்டில் அது நிதர்சனமா இருந்துச்சு. ரொம்ப பெருமைக்குரிய வகையில அமைஞ்சிச்சு. அதனால இந்த மாநாட்டுக்கு வந்த எல்லா பெண்களுக்கும் மிகப்பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்துக்கிறேன். அது எல்லாத்துக்கு மேல இந்த மாநாட்டுக்காக கடுமையாக உழைச்ச எல்லா மகளிர் அணி நிர்வாகிகளும், கனிமொழி அக்கா தொட்டு இருக்கக்கூடிய எல்லா மகளிர் அணி நிர்வாகிகளும், அது எல்லாத்துக்கும் மேல முன்ன நின்று பெண்களுக்கான ஒரு நிகழ்வு நல்ல முறையில் நடக்கணும், இதை முதன்மையா செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொன்னேன். முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக முதல்வர் சொன்னாரு, அதை நாங்க முதல்வர் சொன்ன பாணியிலே சிறப்பா செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லி நல்ல முறையில செஞ்ச மேற்கு மண்டல பொறுப்பாளர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றிகளையும் வணக்கங்களையும் சொல்லிக்கிறோம். கண்டிப்பா வெர்ஷன் 2.0 அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டையா 2026 234 தொகுதியிலையும் பெண்களினுடைய படை சூழ அவங்களோட முன்னெடுப்புல அமையும் அப்படிங்கிறதுக்கு மேற்கு மண்டலத்தினுடைய மகளிர் அணி மாநாடு மிகப்பெரிய ஒரு சம்பவமாகவும் முன்னெடுப்பாகவும் இருக்கு அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். நன்றிங்க.